அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். நேற்றே குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு கோயம்புத்தூர் நோக்கின ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்பேட்டிலேருந்து மெட்ரோ பிடிச்சி சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தோம். வந்ததுக்கப்புறம் வந்தோன்னு ஏன் சொல்கிறேன்னா, என்னோட மனைவியும் கூட தான் என்னோட வந்தாங்க. அதுக்கப்புறம் சேரன் எக்ஸ்பிரஸை பிடிச்சோம். ஆர்ஏசி சொல்லப்போனால் ஒரு பெட்டில் 2 பேர் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை பயணம் தான் அது. நைட்டு ஒரு 10 மணிக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணணும் தெருவு. நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் டிடிஆர் வந்து ஒரு சீட்டை அலாட் பண்ணார். பயணம் வந்து ரொம்ப சுமூகமாக அமைஞ்சது. ஜென்ரலாக வட மாநில சைடில் வந்து எவ்வளவோ பயணங்கள் ட்ரெயினில் போயிருக்கேன். ஒன்ஸ் ஆர்ஏசி அப்படின்னா கடைசியாக நம்ம டெஸ்டினேஷன் போய் இறங்குற வரையிலுமே நம்ம அந்த ஆர்ஏசியில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிடிஆர் வந்து கொஞ்சம் கூட ஒரி பண்ணிக்க மாட்டார். பட் நம்ம ஊர் டிடிஆர், அதாவது கதிர்வேல் அப்படிங்கிற அந்த டிடிஆர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு 1 ஹவர்லேயே மேக்ஸிமம் எனக்கு மட்டும் கிடையாது, சுமார் ஒரு என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன், ஒரு 5, 6 பேத்துக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு அங்கங்கே இருந்ததை அலாட் பண்ணி கொடுத்தாரு. வித்தவுட் எனி ஃபினான்ஷியல். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பைசா கொடுத்தா நம்ம டிடிஆர்ட்டேருந்து வாங்கிடலான்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கும் மக்கள்கிட்ட. பட் அவர் அந்த மாதிரியான எந்த இதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவரே வந்து, சார் இந்த பெட்டை நீங்கள் எடுத்துக்கங்க, மேடம் அந்த பெட்டை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அலாட் பண்ணி கொடுத்தாரு. இதை விட இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் இன்றைக்கி டாக் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பிபிடி ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ எவ்ரி ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு, அட்லீஸ்ட் ஸ்பெஷலி ஒரு ஸ்டேஷன்லேருந்து நின்னதுக்கப்புறம் மூவ் ஆகுது அப்படின்னா ட்ரெயின், ஒரு முறை வந்து அப்படியே ஒரு சின்ன லைட் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். ஸோ வெரி டெடிக்கேட்டட் பர்சன். ஸோ அவர் வந்து நான் பாராட்டி ஆகணும். பெட்டு கொடுத்தாருங்கிறத தாண்டி அவரோட அந்த சின்சியாரிட்டி டியூட்டிங்க. ஏதோ நம்ம மாத சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அந்த ஒர்க்கு மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த காதல், சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம எந்த ஒர்க்கு பண்ணாலும் நமக்கு என்ன ஒர்க்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அதை சீரும் சிறப்புமாக பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அரசாங்கத்தில் அதுக்கு தான் நம்ம மாத சம்பளம் வாங்குகிறோம். ஸோ அதை வந்து அரசாங்க ஊழியராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறந்துடாமல் இதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். ப்ரைவேட்டில் இருந்தால் அதுக்காக பண்ணக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. ப்ரைவேட்டில் இருந்தால் அவங்களே கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி கேட்டுருவாங்க. கவர்மெண்ட்டில் கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணுறது கம்மியாக இருக்கும். அதுதான் விஷயம், சரிங்களா? இருந்தாலும் அவர் ரொம்ப முன் வந்து இந்த விஷயத்த பண்ணது வந்து மிகுந்த பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். கம்பார்ட்மெண்ட்டே சற்று இருட்டாக இருந்தபோது அவருடைய பேட்சில் இருந்த நேம்லாம் எனக்கு தெரியல. அவரே கூப்பிட்டு கேட்டேன் ஆக்சுவலி, சார் உங்களோட பேர் என்ன அப்படின்னு. எதற்காகன்னு கேட்டார். இல்லை சார், இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்களே இந்த கம்பார்ட்மெண்ட்டில், நேம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை மட்டும் கேட்டேன். ஸோ அவரோட பேர் கேட்டதோட முக்கிய காரணம் என்னென்னா, நான் அந்த பதிவு போடும்போது அவருடைய பேரை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். சேரன் எக்ஸ்பிரஸ்ஸு சென்னையிலேருந்து பயணிச்சேன்னா அவரை சந்தித்தேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கிறத அப்போவே நான் திங்க் பண்ணிட்டேங்க. கண்டென்ட் கிரியேட்டர்லாம் கிடையாதுங்க, நல்ல விஷயம் கண் முன்னாடி நடந்தது. மேபி இந்த வீடியோ அவர்கிட்ட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. சந்தோஷப்படுவார். ஏன் அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது. அவரோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், இனிஷியல்லாம் தெரியாது. மேபி அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ட்ரெயினில் கூட பார்க்கக்கூடிய ஒரு டிடிஆராக கூட இருக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா தயவு செஞ்சு என்னுடைய நன்றியை கூடியும் செலுத்திடுங்க. அப்புறம் ஆன் டைம் வந்து கோயம்புத்தூரில் இறக்கி விட்டாங்க. இறக்கி வீட்டை ஒட்டியும் நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், காலையில் ஒரு டீ சாப்பிட்றது. அதே போல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கடையில் டீயை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே பை வாக்கில் ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட் இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி உக்கடம் போனேன். அது 2 பேரும் பயணித்ததுக்கு சுமார் 22 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இந்த இதுதான் டிக்கெட்டு பார்த்துக்குங்க. அங்கேருந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா, உக்கடத்துலேருந்து 96 அண்ட் 48 பஸ் வந்து நியர் அந்த நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவன் ஆக்சுவலி அந்த கார் டிரைவரே வரேன்னு சொல்லியிருந்தாரு. பட் அவருக்கு இன்னொரு கெஸ்ட்டை வந்து ட்ராப் பண்ணிட்டு வர வேண்டியது இருந்ததுனால மார்னிங் என்னுடைய செஷன் ஃபஸ்ட்டு. ஸோ எதுவும் டிலே ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால நானாக வாலண்டியராக சரி பஸ்ஸில் போகலாம். பட்னாவில் வந்து நம்ம எப்பயுமே ஷேர் ஆட்டோ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், பஸ்ஸு பயணம் வந்து எப்பயுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் என் மனைவியும் ரொம்ப விருப்பப்பட்டு அந்த பஸ்ஸில் ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். சுமார் 25 ருபீஸ் பர் பர்சன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இடையிலேயே அவர் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் சார் நியர்பை, நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிங்க அப்படின்னு சொல்லி இறங்கி எங்களை பிக்கப் பண்ணார். ஸோ போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எவ்வளோ எனர்ஜியை போட்டு நம்ம டீச் பண்ண முடியுமோ அந்த இன்புட் கொடுத்தாச்சு. டெஃபினட்டாக அவுட் ஆஃப் ஒரு 150-200 பார்ட்டிசிபெண்ட்ஸில் ஐ திங்க் மோர் தென் 20-30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ்டு திங்ஸை லேர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஹானர் வேறு பண்ணாங்க. மொமெண்டோ கொடுத்தாங்க, இதான் மொமெண்டோ பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நல்லா அழகாக இருக்கிற மாதிரி போர்ட் பிளான்ட் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு இது கூட வேர் பண்ணாங்க, ஷாஷ். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே லுக்குவையாக இருந்துச்சு. இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். இதுதான் ரொம்ப ஒரு மெமரபுள் டே இன்றைக்கி நாள் எனக்கு. ஸோ என்னோடய செஷன் முடித்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு அசோசியேட் டீனுடைய செஷன் இருந்தது.
இந்த ஆர்டிஃபிஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் பேசினாரு. டாக்டர் கேமகுமார்ன்னு சொல்லிட்டு, புதுச்சேரியிலேருந்து வந்திருந்தாரு. அவர் கொஞ்சம் நல்லா பேசிக்ஸாவே கொண்டு போயிருந்தாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு ரிசர்ச்லாம் பண்ணியிருந்ததுனால, பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் திங்ஸு, ஆர்டிஃபிஷியல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேக்கேஜ் என்னலாம் இருக்கு, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ளசன்ட் கேம்பஸ். நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா, அப்படியே 2, 3 இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பி.கே. தாஸ் டிஎம் டு பி யூனிவர்சிட்டி அப்படிங்கிற நேம்ல வந்து இப்போ வந்திருக்குது. நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வந்து அந்த ஏரியாவில், அதாவது இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுமார் ஒரு 2 மணி வாக்கில் நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து ஒரு லேபு விசிட்டுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட. ஸோ அவர் வந்து கேன்சர் ரிலேட்டட் ரிசர்ச் பண்ணுறதுனால அவரை சந்திச்சுட்டு அவர் லேபையும் விசிட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வரோம், சரி அப்படியே ஒரு கேம்பஸ் டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பரோடு சேர்ந்து அப்படியே இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸை, ஏன்னா பாரதியார் யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ ரிசர்ச் ஸ்காலராக இருந்தாலோ இல்லை முடிச்சுட்டு போயிருந்தாலும் இந்த யூனிவர்சிட்டி எந்த அளவுக்கு ஒரு ப்ளசண்ட் மைண்டை நமக்கு கொடுக்கணும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்படியே செகண்ட் ஸ்டேட்லேருந்து அப்படியே என்ட்ராகி லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா அந்த ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய பில்டிங் இருக்கும். அப்படியே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்டோர் கிரவுண்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதே ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹாஸ்டல் நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இண்டோர் ஸ்டேடியமு. அது அப்போ நாங்கள் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்க டைமில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. பிஹெச்டி டியூரேஷனில் வந்து ஓப்பன் பண்ணாங்க, இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ அடுத்து அதை முடிச்சு அப்படியே வந்தோம்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தா பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் மைக்ரோபயாலஜி, இன்ஃபர்மேட்டிக்ஸு, அப்புறம் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து இன்னொரு தடவை லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா அந்த தமிழ் துறைக்கு முன்னாடி உள்ளே போனோம் அப்படின்னா புதுசாக ஒரு துறை பார்த்தேன். காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருந்தாங்க. என்னன்ற பர்பஸ் எனக்கு தெரியல. நானுமே அது கூகுள் என்னன்னு தேடி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். காணி நிலம்னு சொல்லி பாரதியாருடைய ஏதோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டு ஒரு பில்டிங் இருந்துச்சு. அப்படியே ரொம்ப ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. அப்படியே ரைட்டு திரும்பினீங்க அப்படின்னா அப்படியே ரைட் அண்ட் லெஃப்டில் ஃபுல்லாக ஏதோ அப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ளே நுழைஞ்சோம்னா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி வந்து ரைட் அண்ட் லெஃப்டில் ஃபுல்லாக பில்டிங்ஸு. எங்களுடைய ஜூனியரை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சேன். என் ஜூனியர்ஸ் ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்டாக சந்திக்க முடியலை. அடுத்த முறை ஏதாவது இந்த பக்கம் கோயம்புத்தூர் கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜூனியர் சந்திப்போம். ஜூனியர் சந்திக்கிறதோட பர்பஸ் என்ன, நம்ம இந்த மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறோம், ஏதாவது அவங்க சிரமப்படும் பொழுது எங்கேயாவது கை கொடுத்து தூக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும்போது அவங்கள சந்தித்து பேசுவோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சோசியாலஜி, சோஷியல் ஒர்க்கு, சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவில் வந்து பாட்டனி டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ஜெனடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சென்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிசர்ச் பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ரைட் ஹேண்ட் திரும்பி வந்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். அடுத்து கூட ஏதோ ஒரு பில்டிங் இருந்துச்சு, சரியாக நான் உள்ளே போய் பார்க்கல அந்த பக்கம். அப்படியே வந்தோன்னா பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்த டூரேஷன் டைமில் இந்த செக் டேம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இது வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதான் பிக்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோன்னா லெஃப்ட் சைடில் நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபிசிக்ஸு. அப்படியே அவுட் சைடில் மட்டும் அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் அடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க சென்ட்ரல் லைப்ரரி, அப்புறம் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் தூரத்தில் பார்க்கலாம். வந்தால் மல்டிபர்பஸ் ஹாலு. அப்படியே லெஃப்ட் சைடில் ஐடி டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் இருந்தது. இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிளாக் ஃபுல்லாகவே. அப்படியே ரைட்டு எடுத்து வந்தோம் அப்படின்னா டூ வீலரோ 4 வீலரோ இல்லை நடந்து வந்தீங்கன்னா நாச்சிமுத்து ஹால், மறக்க முடியாத இடம். எங்களுடைய சீனியருக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாண்டு கிரியேட் ஆன ஒரு அந்த பிளேஸு. என்னைக்கு அந்த பக்கம் நடந்து போனாலும் எங்கள் சீனியர் எங்கள் கூட வந்து நகைச்சுவையான பல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு இடம். அப்படியே பார்த்துட்டு வரும்போது லெஃப்ட் சைடு உஷா மேத்தா ஹால், அப்புறம் ஃபைனலாக நம்ம முண்டாசு கவிஞனுடைய சிலை. அப்படியே முடிச்சுட்டு கேட்டை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்தாச்சுங்க. எத்தனை முறை நம்ம ரவுண்ட் அடித்தாலும் மலைப்பு தட்டாத ஒரு ட்ரிப்பாக இருக்கும் நம்ம கேம்பஸ் டூர் எப்பயுமே. இந்த பக்கம் இருக்கிற ஹாஸ்டல்லாம் இருக்குது, அந்த பக்கம் போகலை ஆக்சுவலி, டைம்லி அப்படின்னு சொல்லி இப்படியே வந்தாச்சு. ஸோ நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் வந்து நீங்கள் படித்த கல்லூரியோ நீங்கள் படித்த பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலைக்காக போகிறீங்க அந்த நியர்பையில் அப்படின்னா, உங்கள் பள்ளிக்கூடத்துலேயோ உங்கள் கல்லூரிக்கோ போயிட்டு ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த மலரும் நினைவுகளை ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஸோ மெமரிஸ் ஆல்வேஸ் வில் கிவ் அ மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் யுவர் லைஃபுங்க. நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த ரோடு நம்ம கூட பேசும், அங்கே இருந்த மரம் இன்னும் இருக்குது அப்படின்னா அந்த மரம் நம்ம கூட பேசும்.
மனுஷர்கள் கூடயும் பேசாமல் போகலாம். மரங்கள் நம்மளோட கண்டிப்பாக எப்பயும் பேசுங்க. முடிந்த அளவு உங்கள் பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை கல்லூரிக்கோ போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு சண்டே, ஸோ மீண்டும் ஒரு ட்ரிப் அடிக்கலான்னு இருக்கிறேன். பிகாஸ் நாளைக்கு நைட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன்னு நினைக்கிறேன், ரிட்டர்ன் பேக் டு மை ஹோம் டவுனு. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, விடுதியிலேருந்து படிச்சிருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட ஸ்கூல் இருக்கலாம். அட்லீஸ்ட் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா இயர்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். இல்லை வெளியூரில் போய் படிச்சிருக்கீங்க, விடுதியில் தங்கி படிச்சிருக்கீங்கன்னா அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது நம்ம படித்த கல்லூரிக்கு நம்ம போகாமல் வேறு யாருங்க போகிறா? மீண்டும் நான் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.